அக்கா ஜூலியக்கா வணக்கம். என்னக்கா நீ இப்படி பண்ணுற? இந்தியாவை ஆள்ற மோடி அவர்களையும் சரி, தமிழ்நாட்டை ஆள்ற ஸ்டாலின் அவர்களையும் சரி, எங்கள் தளபதி அரசியல் ரீதியாக எந்த அளவுக்கு கதற விட்டுருக்காரு உங்களுக்கு தெரியும், மக்களுக்கும் தெரியும், எதிர்கட்சிக்கும் தெரியும், ஆளுங்கட்சிக்கும் தெரியும். நீங்கள் நடுவில் வந்து திடீர்னு தளபதி அண்ணன் இப்படி சொல்லிட்டீங்களே அந்த காளையை பற்றி இந்த மாதிரி சொல்லிட்டீங்களேண்ணே, அப்புறம் உங்கள் சின்ன சின்ன தம்பிங்களாம் அந்த காளையை அடக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதோ 50 500 அதை உளறிட்டுருக்கீங்களே, என்னக்கா நீ உளறிட்டுருக்க? அது என்ன சொன்னார்னா, ஒரு காளை ஒரு 4 மூலை ஜங்ஷனில் ஒரு வீரியமாக நின்றுருக்கு, அதை ஒரு அனுபவம் வாய்ந்தவங்க தான் அடக்க முடியும், புதுசாக வந்தாலும் அடக்க முடியாது, சின்ன பசங்களும் அடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு சில அரசியலுக்கு பயந்துன்னு அனுபவம் வாய்ந்த கட்சிகள் உளறிட்டு இருக்கு. புதுசாக வந்த கட்சி ஒரு 10 வருஷம் 5 வருஷம் நடத்துகிற கட்சியெல்லாம் உளறிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட நடுவில் போயிட்டு அந்த தம்பி எப்படி டீல் பண்ண போகிறாரு, அந்த காலை எப்படி அடக்க போகிறாருன்றது தான் தளபதி விளக்கமாக சொல்லியிருப்பாரு. அது புரியுறவங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குக்கா. நீ புரியாமல் கொள்ளாமல் ஏதோ உனக்கு ஏதோ ஷோ இல்லாமல், ஏதோ காமெடி ஷோ இல்லாமல், ஏதோ எதுவுமே இல்லாமல் தெரிஞ்சுக்கின்னு நீ இந்த மாதிரி பேசுகிறேன், என்னக்கா அர்த்தம்? அது அதே தளபதி தாங்க ஜல்லிக்கட்டுக்கு நின்று இருக்காரு, வீட்டாக எதிர்த்து குரல் கொடுத்துருக்காரு. எப்போ நடிகராக இருக்கும்போதே அப்போல்லாம் தெரியலையாக்கா உனக்கு? ஏதோ பேசணும், ஏதோ உளறக்காதுக்கா. உனக்கு யாருக்கா ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தா? அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு இந்த ஜல்லிக்கட்டுக்கான தளபதி பேசின முழு வீடியோ எடுத்து போட்டு பார்த்துட்டு அப்புறம் வாங்க. என்னமோ நீ பேசும்போது ஒன்றுமே இல்லை, எப்பவும் போல் ஒன்றுமே இல்லைன்றீங்க. என்னக்கா இது? நீ தான் என்னமோ ஜல்லிக்கட்டுக்கு போராடி நீங்கள் தான் ஜல்லிக்கட்டே அப்படியே வாங்கி கொடுத்தா மாதிரியும் தமிழோட பாரம்பரிய பண்பாட்டை இவ்வளோ பேசி பேசிட்டு இருக்கீங்களே. அதே ஜல்லிக்கட்டில் நானும் நின்று இருக்கேன், எங்கள் தலைவர் நின்று இருக்காரு. தேர்தல் வரும்போதெல்லாம் திடீர்னு காமெடியாளர்கள்லாம் வருவாங்க. எப்படின்னா கட்சிக்காரங்க தலைவராக காமெடியாக மாறுவார். இப்போ ஒரு காமெடியாளர் அப்படி தான் சுற்றிட்டு இருக்காரு, மேடைக்கு ஏதோ உளறிட்டு இருக்காரு. நடிகனா புரட்சியாளராக பேசிட்டு இருக்காரு. அவர் நாங்கள் எங்கள் தளபதி நீ ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு, சும்மா நசன்னு பேசிக்கின்னு ஒரு பெரிய அரசியல்வாதி போட்டி போட்டு இருக்கும்போது, சண்டை போட்டு இருக்கும்போது நடுவில் காமெடி பண்ணுறன்ற பேச்சில் சும்மா வண்டியில் ஏற வேலை வச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு எங்கள் தளபதி சீரியஸாக சொல்லிட்டாரு. அதனால் எங்களுக்குலாம் உங்களுக்கு பதில் சொன்ன டைம் இல்லை. ஏதோ நடுவில் இந்த கொசு எறும்பு நடுவில் இந்த மாதிரி எட்டி பார்த்துட்டு ஏதாவது ஒன்று பேசணும் கொள்ளணும், ஒரு பிரபலத்துக்காகவும் ஒரு பேசணுன்றதுக்காகவும் பேசிகிட்டு இருந்தா ஒன்றும் வேலைக்கு ஆகாதுக்கா. இதுக்கெல்லாம் பார்த்துக்குங்கக்கா, இதுக்காக தானே பேசுகிறீங்க. பரவாயில்ல தெரிஞ்சுங்களா என்னன்னு பார்த்துக்குங்கக்கா. கரெக்டாக்கா? மீண்டும் அதில் சந்திப்போம்.